மந்த்லி எக்ஸ்பைரியில் நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டியோட பர்ஃபார்மன்ஸ் என்னென்னு பார்ப்போம். ரெண்டுலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா பல்க் டீலிங் வந்து இன்றைக்கி நடந்திருக்குங்க. ஸோ அதாவது ரிலையன்ஸ் அண்ட் ஹெச்டிஎஃப்சியில் லாஸ்ட் ஆஃப் அன் ஹவரில் வந்த பல்க் டீல் வந்து நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டியில் வந்து ரியாக்ட் ஆகிருக்குங்க. ஸோ இந்த பல்க் டீலிங் வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டை திரும்ப அடுத்த நகர்வை நோக்கி கொண்டு போகுமா இல்லை கீழே உடைக்குமான்னுட்டு மார்க்கெட்டு கொஞ்சம் ரன்னிங்கில் விட்டோம்னா நம்ம தெரிஞ்சுக்கலாங்க. ஸோ இன்றைக்கி மந்த்லி எக்ஸ்பைரி வந்து பார்த்தீங்கன்னா 21,982 முடிஞ்சிருக்குங்க. ஸோ நியர்பை 22ங்க. ஆனால் மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா ரியல் டைமில் வந்து 42 வரைக்கும் போயிருக்குங்க. ஸோ இது வந்து போஸ்ட் மார்க்கெட்டோட அட்ஜஸ்ட்மெண்ட் வேல்யூ தான் இந்த 982. ஸோ நம்ம தான் இந்த வேல்யூ தான் கால்குலேஷனுக்கு எடுத்துக்கணும். நிஃப்டி வந்து பார்த்தீங்கன்னாங்க ஒரு ரேஞ்ச் பவுண்டு தான். அதாவது பார்த்தீங்கன்னா இந்த 220 வந்து நல்ல ஒரு ரெசிஸ்டன்ஸாகவும் இது வந்து ஒரு சப்போர்ட்டாகவும் ரியாக்ட் ஆகிருக்கிட்டு இருக்குது. ஸோ இந்த பல்க் டீலிங் வந்து பார்த்தீங்கன்னா இதை உடைக்குமா இல்லை மேலே மார்க்கெட்டை வந்து பார்த்தீங்கன்னா மேலே கொண்டு போகுமா அப்படின்னு பார்ப்போங்க. ஆனால் என்னோடய வியூ வந்து பார்த்திங்கன்னா திரும்ப மார்க்கெட் அப்சைடு போகும்னு தான் தோணுது. ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட வியூக்காகலாம் நம்ம என்ட்ரி எடுக்க முடியாதுங்க. கன்ஃபர்மேஷன் இருந்தால் நம்ம எடுக்கலாம், இல்லாட்டி கம்முன்னு இருந்துக்கலாம். ஸோ நாளைக்கு வீக்லி எக்ஸ்பைரி வருது. ஸோ சென்செக்ஸோட எக்ஸ்பைரி வேறு இருக்குது. பார்ப்போங்க மார்க்கெட்டை வந்து பார்த்தீங்கன்னா என்ன மாதிரி ரியாக்ட் பண்ணுதுன்னு பார்ப்போம். வீக்லி எண்டிங்கில் எப்படி முடியுதுன்னு பார்ப்போம். ஸோ பேங்க் நிஃப்டிலே அதே தாங்க. பேங்க் நிஃப்டி வந்து மேஜராக அதுலேயும் பல்க் டீலிங் நடந்திருக்கு. இந்த ஒரு மேஜர் ரெசிஸ்டன்ஸ், இந்த ரெசிஸ்டன்ஸ் வந்து எடுத்துக்கிட்டு வருதுங்க மேலேருந்து. ஸோ இது பிரேக் ஆகுமா என்னன்ட்டு பார்ப்போங்க இந்த பல்க் டீலிங்கில். விக்ஸ் வைஸ் வந்து பார்த்தீங்கன்னாங்க நல்ல ஒரு என்கல்ஃப் போட்டு தான் அப்படியே ப்ரீவியஸ் கேண்டில் அப்படியே என்கல்ஃப் பண்ணியிருக்கு. ஸோ மார்க்கெட்டோட பர்ஃபார்மன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 நாள் போனால் தெரிஞ்சுக்கலாங்க. ஸோ நாளைக்கு விட்டு மறுபடியும் நெக்ஸ்ட் வீக்கில் நல்ல ஒரு ஃப்ரெஷ்ஷாக கூட நல்ல ஒரு என்ட்ரி எடுத்துக்கலாம். நல்ல ஒரு கன்ஃபர்மேஷன் கிடச்சுன்னா எடுத்துக்கலாம். பேங்க் ரிலையன்ஸ் இங்கே பாருங்கள், இந்த ரிலையன்ஸில் நடந்த ஒரு பல்க் டீலிங் தான் வந்து பார்த்தீங்கன்னா அது ரெண்டுலேயே ரியாக்ட் ஆகிருக்கு. இந்த ரிலையன்ஸில் நடந்த பல்க் டீலிங் தான் ரிலையன்ஸ் அண்ட் ஹெச்டிஎஃப்சியில் நடந்தது. ஹெச்டிஎஃப்சியில் நல்லா லோவில் தாங்க வச்சு பல்க் டீலிங் நடந்திருக்கு. ஸோ பார்ப்போம். நம்ம வாங்கின லெவல் பார்த்தீங்கன்னா 380. ஸோ வெயிட் பண்ணுங்கள், கீழே போனாலும் பிரச்சனையில் வெயிட் பண்ணுங்கள். ஒரு 6 மந்த்து கிட்டத்தட்ட வெயிட் பண்ணுங்கள். ரிலையன்ஸ் நல்ல ஒரு சப்போர்ட் ஏரியாவில் வந்து தாங்க நடந்திருக்கு. நல்ல ஒரு சப்போர்ட் ஏரியாவில் தான் நடந்திருக்கு. ஸோ இப்போ நம்ம சொன்னோம்லங்க, அதாவது பார்த்தீங்கன்னா ரன்னிங்கில் இருக்கிற மார்க்கெட்டில் வந்து என்ட்ரி ஆனால் ஒரு நாள்லேயே இறக்கி விட்றோம் அப்படின்னு சொல்லி சொன்னோம்லங்க. நீங்கள் ஒன்றும் இல்லை, இந்த ஒரு கேண்டில் நல்ல ஒரு புல்லிஷ் கேண்டில் வந்துருக்குங்களா. நீங்கள் இதுக்கப்புறம் என்ட்ரி ஆனீங்கன்னா கூட இவ்வளோ நாள் நீங்கள் வந்து வெயிட் பண்ணீங்களே, இவ்வளோ நாள் மேலே போகிறப்பெல்லாம் கூட நீங்கள் இன்னும் போகும்னு வெயிட் பண்ணியிருப்பீங்க. ஆனால் ஒரே நாள்லேயே அடித்து இறக்கிட்டான். நீங்கள் வாங்கின காஸ்ட்டுக்கு வந்துருச்சு. ஸோ இந்த லெவலில் வந்து சப்போர்ட் எடுத்துருக்குங்க. ஸோ பார்ப்போங்க. ரிலையன்ஸ் வந்து இதுதான், இது நீங்கள் ஒரு எக்ஸாம்பிளாக எடுத்துக்கோங்க. ஸோ இந்த மாதிரி ரன்னிங்கில் இருக்கிற மார்க்கெட்டில் என்ட்ரி ஆகுதுங்க. ஸோ இந்த மாதிரி ரன்னிங்கில் இருந்தாலும் ஸோ இந்த மாதிரி கரெக்ஷன் வரணுங்க. இந்த மாதிரி ரன்னிங்கில் போயிட்டு திரும்ப ஒரு கரெக்ஷன் வந்து திரும்புது பார்த்தீங்களா, இந்த லெவலில் நீங்கள் என்ட்ரி ஆனீங்கன்னா ஸோ திரும்ப வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த லெவலில் கொண்டு போய் விடும். ஸோ இந்த லெவலில் நீங்கள் என்ட்ரி ஆகிட்டிங்கன்னா ஸோ திரும்ப ஒரு கரெக்ஷனுக்காக வெயிட் பண்ணும். ஸோ இந்த இடத்துல வச்சு திரும்புகிறப்ப நீங்கள் இங்கேருந்து என்ட்ரி ஆகணும். ஸோ அப்போ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா திரும்ப மேலே போகும். ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இது வந்து ரெசிஸ்டன்ஸ் ஆக்ட் ஆகும். மார்க்கெட் அங்கேருந்து கீழே வரப்போ இந்த லெவல் ரெசிஸ்டன்ஸ் ஆக்ட் ஆகும். ஸோ அது என்னென்னு பார்த்துக்கோங்க. இது ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கோங்க. ஸோ யூஎஸ் மார்க்கெட் வைஸ் பார்த்தாலும் யூஎஸ் மார்க்கெட்டு நல்ல ஒரு சப்போர்ட்டில் தாங்க இருக்குது. ஸோ பார்ப்போங்க இந்த வீக் எப்படி முடியுது அப்படின்னு பார்ப்போம். ஏதாவது டேட்டா இது இருக்குன்னு நினைக்கிறேங்க. ஸோ அதனால தான் மார்க்கெட் வந்து இந்த ரேஞ்சுக்குள்ளேயே நடந்துகிட்ருக்கு. ஸோ ஏதாச்சும் டேட்டா எக்கனாமிக் காலண்டரில் பார்த்தோம்னா தெரியும். ஐயனா இருக்குது இதோ டேட்டா பாசிட்டிவாக தான் வந்துருங்க. ஜிடிபி ஆனுவல் பாசிட்டிவாக தான் வந்திருக்கு. ஸோ பார்ப்போங்க நாளைக்கு மார்க்கெட் எப்படி இருக்குன்னு. நம்ம நிஃப்டி பேங்க் நிஃப்டி நல்லா பையிங் வர்ற மாதிரி தான் தெரியுதுங்க. ஸோ இருந்தாலும் நம்ம பார்ப்போம் அதோட பர்ஃபார்மன்ஸு. நாளைக்கு வீக்லி எண்டிங் வரட்டும். ஸோ டேட்டா இருக்குங்க யூஎஸ் மார்க்கெட்டுங்க. இந்த 3 ஸ்டாரில் இருக்கலாம் கொஞ்சம் மார்க்கெட் அஃபெக்ட் பண்ணுங்கள். இந்த யூஎஸ்டியோட டேட்டா வந்து US 30யும் நாஸ்டாக்கையும் அஃபெக்ட் பண்ணும். ஸோ பார்ப்போங்க. என்னதான் இருந்தாலுங்க நம்ம இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன்ஸில் ப்ரீமியம்லாம் ரொம்ப அதிகமாக விற்கிறானுங்க. ஜஸ்ட்டு இங்கே ஒன்றும் இல்லை, இந்த ப்ரீமியம் போங்க. இங்கே பாருங்கள், இன்றைக்கி எக்ஸ்பைரி இது உங்களுக்கு சரி இது 7ஆம் தேதி இதுங்களா. இன்றைக்கி வந்து எக்ஸ்பைரி. ஸோ எக்ஸ்பைரி டே அன்றைக்கி மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா 22ல் க்ளோஸ் ஆகிருக்கு. ஆனால் இந்த 22க்கு மேலே இருக்கிறத பூரா ஜீரோக்கு போயிடுச்சு பார்த்தீங்களா. ஸோ அது பார்த்தீங்கன்னா கால் சைடு பூரா ஜீரோக்கு போயிடுச்சு, புட் சைடு பூரா பார்த்தீங்கன்னா 22க்கும் கீழே இருக்கிறத பூரா ஜீரோக்கு போயிடுச்சு. அதாவது
இதுக்கு கீழே இருக்கிறது மட்டும்தான் வேல்யூ இருக்குது. ஸோ 950 இருக்கிறப்ப மார்க்கெட் க்ளோசிங் பார்த்தோன்னா 982. ஸோ 33 ரூபா பார்த்தோன்னா 50க்கு மேலே 0.33 பாயிண்ட் தான் இருக்குது. ஸோ அதுதான் சரியான ப்ரீமியம் இவ்வளோதாங்க. ஸோ நீங்கள் இதே அடுத்த கான்ட்ராக்ட் எடுத்து பாருங்கள். ஸோ 22,000 தான் இருக்குது. ப்ரீமியம் பாருங்கள் 228 ரூபாயில் விற்கிறான். அநியாயத்துக்கு ரொம்ப அதிகமாக அந்த ஆப்ஷன் செல்லர்ஸ் வந்து விற்கிறானுங்க. ஏன்னா மார்க்கெட் பையிங் ஓவரால் ட்ரெண்டு பையிங்கில் இருக்கிறதுனால. ஸோ இந்த வேல்யூ இருக்குது பார்த்தீங்களா, அந்த புட் சைடில் 116 ரூபா இருக்குது பார்த்தீங்களா, இந்த வேல்யூ தாங்க இங்கே வரணும். 116 வரணும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 80 ரூபா அந்த ரேஞ்சு தான் வரணும். ஸோ இங்கே டபுள் த மடங்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ப்ரீமியம் சேர்த்து வச்சு வைக்கிறான். ஸோ நம்ம இதையும் ஒரு என்ட்ரி இருக்கிறப்ப இதையும் நம்ம கால்குலேட் பண்ணணும். இப்போ மார்க்கெட் வந்து 22,000 இருக்கப்போ 22,200 200க்கு மேலே நீங்கள் இந்த கால் எடுத்திங்கன்னா 230க்கு மேலே போகும்போது தான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா காஸ்ட், இப்போ நீங்கள் இந்த இடத்துல பை பண்ணிங்கனாவே காஸ்ட் டு காஸ்ட் வரும். ஸோ நீங்கள் ஜஸ்ட் இந்த இதுலேயே ஒரு 2 நாள் வந்து பார்த்தீங்கன்னா ரியாக்ட் ஆச்சுன்னு வச்சுக்கோங்க, அந்த 228 ரூபா இருக்கிற ப்ரீமியம் வந்து 120 ரூபாய்க்கு பக்கமாக வந்துடும். ஸோ அப்படிங்கிறப்ப நம்ம இதெல்லாம் கால்குலேஷன் பண்ணி தாங்க ஒரு நல்ல ஒரு என்ட்ரி கிடைக்கிறப்ப என்ட்ரி எடுக்கணும். ஸோ அதனால் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். நான் ஒரு நல்ல ஒரு என்ட்ரி கிடைக்கிறப்ப நான் கட்டாயம் உங்களுக்கு சொல்கிறேன். நம்ம என்ட்ரி ஆனால் ஒரு 100 to 200 பாயிண்ட் பிடிக்கிற மாதிரி தான் நம்ம சொல்லுவோம். ஸோ அது வரைக்கும் கொஞ்சம் அமைதியாக கேபிட்டல் வச்சுக்கிட்டு இருக்கிறது நல்லதுங்க. ஸோ நம்ம ஏதோ ஒரு என்ட்ரி ஆகிங்க ஒரு இது நெகட்டிவ் வச்சுனாலும் போச்சு. ஸோ அதனால் அமைதியாக வெயிட் பண்ணிக்கலாங்க. ஸோ இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.